உங்களோட தின்னான ஹேரை திக்கா மாற்ற முடியுமா? டெஃபினெட்லி எஸ். இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தின்னான ஹேரை உங்களால் திக்கான ஹேராக மாற்ற முடியும். ஹாய், என் பேர் நவீன். நீங்கள் பார்க்குறது ஏஆர் ஸ்டஃப். நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் இது ரிலேட்டான வீடியோஸ்லாம் ரெகுலராக மேக் பண்ணிட்டு இருக்கோம். மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஆர் ஸ்டஃப். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நமக்கு எப்போவுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அது என்னென்னா, ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தேடி போக மாட்டோம். அந்த ப்ராப்ளம்லேயே சுற்றிட்டு வருவோம். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நமக்கு தின்னான ஹேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற தேடாமல், ஐயோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சேன்னு சொல்லி தான் புலம்பிக்கிட்டு இருப்போம். உங்களோட திக்கான ஹேர் தின்னான ஹேராக மாறுறதுக்கான சில ரீசன்களை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஆமாம் எனக்கு வெளியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, என்னோடய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அதுக்கும் முடி வந்து தின்னாகிறதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் உங்களோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ இதனால் உங்களோட திக்கான ஹேர் தின்னான ஹேராக மேபி மாறலாம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. ஸோ இது மோஸ்ட்லி பசங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரேர் தான். விமென்ஸுக்கு தான் வந்து தைராய்டு ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா புவரான டயட் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து புவரான ஒரு டயட் தான். அதில் எந்த விதமான நியூட்ரிஷனும் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ ஃபோர்த் ரீசன் மெடிக்கல் கண்டிஷன் ரேராக எல்லாருக்கும் நடக்கிறது கிடையாது. உடல்நிலை சரியில்லாமல் சில பேர்த்துக்கு வந்து ஹேர் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணலாம். இது திக்காக இருந்த ஒரு ஹேர் தின்னான ஹேராக மாறுறதுக்கான மெயினான ரீசன் ரெண்டாக இருக்கும். ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இன்னொன்று புவரான நியூட்ரிஷன். ஓகே, இதெல்லாம் தான் காரணங்கள். இப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸ் நாம் வந்து பார்ப்போம். சொல்யூஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஃபுட் தான். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மளோட பாடியில் வர்ற 80% ஆஃப் த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வந்து ஃபுட்டாக தான் இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோக்காக உங்களோட தின்னான ஹேர் திக்கான ஹேராக மாறுறதுக்காக 5 ஃபுட், அதுவும் ஈஸியாக நம்மளோட சவுத் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய 5 ஃபுட்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அந்த ஃபுட்டோட நியூட்ரிஷன் வேல்யூஸையும் வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். இந்த 5 ஃபுட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்ரிடே இந்த ஃபுட்டை எடுத்தாலும் நல்லது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மெஜாரிட்டியாக ஒரு வீக்கில் வந்து மெஜாரிட்டியாக இந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த்ஸில் ஹே இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் அப்படின்னு நீங்களே வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணுவீங்க. இந்த 5 ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும். நம்பர் 1 சோயாபீனோட பெனிஃபிட்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். நம்பர் 2 எக்ஸ். ஸோ எக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 3 ஃபிஷ் தான். ஸோ ஃபிஷ்ஷை வந்து ரெகுலராக எடுத்துக்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 to 3 டைம்ஸாவது எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 4 ஃப்ளாக்ஸீட் அப்படின்னா எள்ளு. ஸோ இதையும் நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும். நம்பர் 5 அண்ட் த ஃபைனல் திங் இஸ் ஸ்பினாச், பாலக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் எல்லா ஊர்லேயுமே அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபுட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் ஷேர் பண்ண இந்த 5 ஃபுட்டை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கும் போது 2 to 3 மந்த்ஸில் பெட்டரான ரிசல்ட்ஸை உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நீட்லிங். ஸோ மைக்ரோ நீட்லிங்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் இந்த மைக்ரோ நீடில். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மைக்ரோ நீட்லிங் ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் உங்களோட திக்காக இருந்த ஹேர் தின்னான ஹேராக மாறுது அப்படின்னா சில விஷயங்கள் நடக்கும். உங்களோட ஸ்கேல்பில் வந்து அதிகமாக கேப் கிடக்கிற மாதிரி தெரியும். இன்னொரு விஷயம், அந்த மாதிரி ஸ்கேல்பில் கேப் விழும்போது சில ஹேர் ஃபாலிகல்ஸில் ஹேர் க்ரோத் இருக்காது. ஸோ இதனாலேயே உங்களோட ஹேரில் வந்து அதிகமாக ஸ்கேல்பில் கேப் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மைக்ரோ நீட்லிங் ப்ராசஸ் நீங்கள் ரெகுலராக இதை வந்து டெய்லி பண்ணக்கூடாது, வீக்லி 2 டைம்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸில் ஹேர் க்ரோத் ஆகாத பிளேசஸில் வந்து ஹேர் க்ரோத் ஆகும். இதை ரெகுலராக நீங்கள் மைக்ரோ நீட்லிங் பண்ணும்போது கொலாஜன் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கிறது மூலமாக உங்களோட ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க இந்த மைக்ரோ நீட்லிங் ப்ராசஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மைக்ரோ நீடில் வாரத்துக்கு 2 டைம் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி 2 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த மைக்ரோ நீட்லிங் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் புதுசாக தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இதோட பெஸ்ட் பை லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். விசிபிளான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். ஒன்ஸ் நீங்கள் இந்த மைக்ரோ நீடில் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தலையில் எந்த விதமான ஹேர் ப்ராடக்ட்டோ ஹேர் ஆயிலோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 200% எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொதுவாக உங்களோட ஹேரில் ஹேர் ஆயிலோ எனி ஹேர் ப்ராடக்ட்டோ
யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப் வந்து அதை அப்சர்வ் பண்ணுற விதம் இருக்குது, அது ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் மைக்ரோ நீட்லிங் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹேர் ஆயிலோ ஹேர் ப்ராடக்ட்டோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து அமேசிங்காக இருக்கும். ஈஸியாக உங்களோட ஸ்கேல்ப் வந்து அந்த ஹேர் ஆயிலில் இருக்க நியூட்ரிஷனை வந்து அப்சர்வ் பண்ணும். நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹெர்பல் ஹேர் ஆயில். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, பட் இதையே ப்ராடக்ட்டை நான் வந்து முன்னாடி ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்னோட 3rd பாட்டில் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அமேசிங்காக ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவை சுற்றி கிடைக்கக்கூடிய மூலிகை வகைகளை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே இந்த என்னோட வீடியோஸில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஹேர் ஆயிலில் ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், பட் ஒர்த்தான ப்ரைஸ் தான். உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். இந்த ஹேர் ஆயில்னு கிடையாது, நீங்கள் எந்த விதமான ஹேர் ஆயில் மைக்ரோ நீட்லிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஹேர் ஆயிலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4 அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபுட் எடுத்திருப்பீங்க, மைக்ரோ நீட்லிங் ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கடைசி ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா மசாஜ் தான். ஸோ மசாஜ் அப்படின்னு வரும்போது இந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ஸோ நான் மதுரையில் இருந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மக்கல் சைடு வந்து அதிகமாக போவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட ஏர் ஸ்டட் இதெல்லாம் வாங்குறதுக்காக போவேன். ரொம்ப நாளாக வந்து இந்த ப்ராடக்ட்டுக்காக தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். நான் கேட்ட எல்லா ஷாப்லையுமே இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ப்ரோ, அதனால தான் நாங்கள் வாங்கி வைக்கல, நிறைய பேர் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இது திருப்பி அவைலபிள் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 20 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டிமாண்ட் ஆகிடுச்சு. ப்ரைஸ் வந்து 55 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன். பட் இது எனக்கு தேவைப்பட்டதுனால கண்டிப்பாக வாங்கினேன். மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. நார்மலாக உங்களோட ஹேண்ட்ஸ்ட்டு மசாஜ் பண்ணுறதை விட இதில் மசாஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று மசாஜ் பண்ண பெனிஃபிட் இருக்குது, இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா இதை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும். ஸோ இதில் டபுள் பெனிஃபிட் இருக்குது. எதுக்காக நம்ம வந்து மசாஜ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டெப். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸில் உங்களால் விசிபிளான ரிசல்ட்ஸை உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். என்கிட்ட நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணணும், ப்ரோ என்னோட தின்னான ஹேர் வந்து திக்கான ஹேராக மாறி இருக்குது, கேப்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் இது யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் ஹேர் வந்து அதிகமாக தின்னாகி கேப் விழுகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பேல்ட் ஆகிடுச்சு வழுக்கு தள்ளியில் வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு பெருசாக எந்த விதமான ஹெல்ப்பும் இருக்காது. பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். வேறு என்ன உங்களுக்கு வீடியோ வேணும், ஹேர் ரிலேட்டடாக, ஸ்கின் ரிலேட்டடாக என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ லைக் திஸ் மேக் ஷோர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஆர் ஸ்டெப்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சு என்னோட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து பார்க்குறேன். until then bye, நவீன் from AR Stuffs. Bye.